சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 105 அறிந்து கொள்ளவில்லை. Gospel Truth Lesson 105 Understood None. இயேசு கிறிஸ்து எருசலேம் போவதற்கு முன்பாக அவருடைய சீஷர்களுக்கு அங்கு நடைபெறப் போகின்ற சிலுவையின் பாடுகளை குறித்து வரிசைப்படுத்தி அதன் சம்பவங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்துவார். இது நாம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் தொடங்கி 34ஆம் வசனம் வரைக்கும், அதோடு லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். வசனம் 31 பார்க்கும் பொழுது, இந்த சம்பவங்கள் அனைத்தும் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள், அது நிறைவேறும்படியாக அவர்களுக்கு அவர் போதிப்பார். வசனம் 22 பார்க்கும் பொழுது, மூப்பர்களாலும் பிரதான ஆசாரியர்களாலும் வேத பாரகர்களாலும் அவர் தள்ளப்படுவார். வசனம் 32, அவர் புறஜாதியிடத்தில், அதாவது ரோமர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரிகாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். வசனம் 33, அவர் வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார். இந்த சம்பவங்களை அனைத்தும் இந்த 12 சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து தெரியப்படுத்துவதை நாம் இங்கு வாசிக்கலாம். Jesus was about to go to Jerusalem and he informed the 12 disciples that all things that are written by the prophets concerning the Son of Man shall be accomplished. We shall find this in Luke chapter 18 verse 31 to 34 and Luke chapter 9 verse 22. In verse 22, Jesus informed them that he will be rejected by the elders and the chief priests and scribes. In verse 32, Jesus will be delivered to the Gentiles or the Romans, and he shall be mocked, spitefully entreated, and spitted on. In verse 33, they shall scourge him and put him to death, and the third day he shall rise again. Jesus informed the disciples in a chronological order about the sufferings that he had to endure before he dies on the cross. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களுக்கு தெரியப்படுத்தின அல்லது வெளிப்படுத்தின சிலுவையின் சம்பவங்களை அவர்களால் புரிந்து கொள்ளாமல் போனதை 34ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஏன் 12 சீஷர்கள் இயேசு அழகாக தெளிவாக வரிசைப்படுத்தி வெளிப்படுத்தின அந்த சம்பவங்களை ஏன் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகின்றோம். In Luke chapter 18 verse 34, after Jesus mentioned the sufferings that he was about to endure in Jerusalem before he died on the cross, in verse 34, and they, referring to the disciples, understood none of these things.
And this saying was hid from them, neither knew they the things which were spoken. To summarize, the disciples could not comprehend the meaning of the happenings which was about to occur in Jerusalem. And today's gospel truth will reveal why the disciples could not understand none of the things mentioned by Jesus. This is the gospel truth. 12 சீஷர்கள் இன்னும் மறுபிறப்பு அடையவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சீஷர்கள் மறுபிறப்பு அடைந்திருக்க வேண்டும். இதை யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் போதகராகிய நிக்கோதேமுவோடு உரையாடல் செய்த வசனத்தை பார்க்கும் பொழுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். 12 சீஷர்கள் மறுபடியும் இன்னும் பிறக்கவில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க மாம்சத்தில் மாமிசமான வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதினால் இயேசு கிறிஸ்து உரைத்த ஆவிக்குரிய சத்தியங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போனது. அதே வேளையில் யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பரம காரியங்களை என்கின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகள் அவர்களுக்கு பரம காரியங்கள் என்பதை அவர்களால் உணராமல் போயிற்று. இன்றைக்கு இந்த 12 சீஷர்கள் மறுபிறப்பு அடையாததினால் அவர்களுக்கு பரம காரியங்களை குறித்து அவர்களால் புரிந்து கொள்ளாமல் போனதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. The 12 disciples were not born again. According to Jesus in John chapter 3 verse 3, when he was having a dialogue session with Nicodemus, the teacher of the law, Jesus mentioned that verily, verily I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. Jesus informed or told the disciples the sufferings of the cross is a message of the kingdom of God. Because they were not born again, they were unable to see the truth or the meaning or the substance in the sufferings of the cross. In John chapter 3 verse 12, the word heavenly things is mentioned here. Whatever Jesus told to the disciples, it was from heaven. They were unable to comprehend the meaning of the words of Jesus through the sufferings of the cross. And because of that, they understood none of these things or every happenings that was mentioned by Jesus on the day to the 12 disciples. This is the gospel truth. அந்த 12 சீஷர்கள் மறுபிறப்பு இன்னும் அடையாததினால் அவர்கள் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை இன்னும் பெறாமல் இருக்கிறார்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து விதமாக சொல்கிறார், இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அன்றைக்கு சிலுவையின் பாடுகளை குறித்து அவர்களுக்கு முழு சத்தியங்களை இயேசு அவர்களுக்கு அன்று போதிக்கவில்லை. ஏன் போதிக்கவில்லை? அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தெரியப்படுத்தின அந்த சிலுவையின் சம்பவமானது அவர்களுக்கு போதுமான அளவுக்குரிய வார்த்தையாய் அது காணப்பட்டது. ஏனென்றால் அதை ஆழமாக விவரமாக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்னால் என்றால் அதையும் கூட அவர்களால் புரிந்து கொள்ளாமல் இருக்கும் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அதே வேளையில் அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுக்கிறார். வசனம் 13, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்படின்றால் அவர்கள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் அந்த சிலுவையின் பாடுகளின் முழு சத்தியங்களை அவர்களால் புரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் அவர்களை நடத்துவார் என்கின்ற வரப்போகின்ற பரிசுத்த ஆவின் வாக்கு தத்தத்தை இயேசு அவர்களுக்கு அறிவிக்கிறார். சுருக்கமாக சொல்லப்போனால் அவர்கள் மறுபிறப்பு அடையாததினால், பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெறாததினால் அவர்களால் ஒன்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை, அல்லது உணர முடியவில்லை, அல்லது புரிய முடியவில்லை என்பதை சுவிசேஷத்தின் சத்தியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The 12 disciples were not born again. Therefore, they have not received the baptism of the Holy Spirit. And because of that, they were unable to comprehend or understand the sufferings of the cross which was mentioned by Jesus previously. In John chapter 16 verse 12, Jesus said, I have yet many things to say unto you, but ye cannot bear them now. So whatever Jesus mentioned regarding the message of the cross or the sufferings was limited knowledge to the disciples, because they were not able to bear the weight of the sufferings of the cross on that day. In verse 13, but Jesus gave them a promise, a hope in the future. When the Spirit of truth is come, He will guide you into all truth. When the day the disciples were born again and they received the Holy Spirit, then they will understand completely the sufferings of Jesus on the cross. And until now, they did not receive the baptism of the Holy Spirit, and because of that, they were unable to understand the happenings which was mentioned by Jesus on the day. This is the gospel truth. இயேசு கிறிஸ்து அந்த 12 சீஷர்களுக்கு தெரியப்படுத்தின சிலுவையின் பாடுகளை குறித்து அவர்கள் முற்றிலுமாக உணராமல் இருப்பதினால், அறியாமல் இருப்பதினால், புரிந்து கொள்ளாமல் இருப்பதினால், லூக்கா 24 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த உயிர்த்தெழுந்த செய்தி இப்பொழுது அவர்களுக்கு வருகிறது. அந்த ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்கின்ற செய்தி கொண்டு வரும் பொழுது லூக்கா 24 அதிகாரம் 11 வசனத்திலே சீஷர்கள் இவ்விதமாக எண்ணினார்கள். இவர்களுடைய வார்த்தைகள், அதாவது இந்த ஸ்திரீகளின் வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதால் அவர்கள் சீஷர்கள் இவர்களை நம்பவில்லை. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சம்பவமானது சீஷர்களுக்கு ஒரு வீண் பேச்சாக தோன்றினது. அந்த வீண் பேச்சாக தோன்றினதால் இப்பொழுது அவர்கள் அதை நம்பவில்லை என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். முழுக்க முழுக்க மாம்சத்திலே சிந்திக்கும் பொழுது, மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சம்பவத்தை அவர்களுக்கு வீண் பேச்சாக காணப்படுவதினால் அதை சீஷர்கள் நம்பவில்லை என்கின்ற சத்தியம் எழுதப்படுகிறது. அதனால்தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பேதுரு மறுதலித்தான். இயேசு கிறிஸ்து பிடிக்கப்படும் பொழுது எல்லா சீஷர்களும் சிதறி ஓடினார்கள். இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. Jesus mentioned about the sufferings of the cross to the 12 disciples. They did not understand what is happening. In Luke chapter 24, on the day of resurrection,
some women who came to the disciples to share the news of resurrection. The disciples' response was written in Luke chapter 24 verse 11. And their words seemed to them as idle tales, and they believed them not. The message of resurrection was perceived as idle tales by the disciples, and because of that, they believed them not. This truly shows that they were living in flesh. They were unable to comprehend the message of the resurrection. And because of that, when Jesus was caught, Peter denied Jesus, and the disciples were scattered because they were completely ignorant about the message of the cross or the meaning of the cross sufferings of Jesus. This is the gospel truth. இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அறிவித்த சிலுவையின் பாடுகள் குறித்தான சம்பவங்களை அவர்களால் முற்றிலுமாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் மறுபிறப்பு அடையவில்லை. ஆதலால் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை இன்னும் பெறாததினால் அவர்களுக்கு அந்த சத்தியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 9. எழுதப்பட்டிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அன்று சீஷர்கள் மறுபிறப்பு அடையாததினால், பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெறாததினால் அவர்கள் கண் காணவும் இல்லை, அவர்களுடைய காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இந்த 3 முக்கிய காரணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு வந்ததினால் இயேசு கிறிஸ்து உரைத்த சத்தியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு புரியவும் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவிலே அறையப்பட்டும் கூட, உயிர் தெழுந்த பிறகும் கூட அந்த செய்தியானது அவர்களுக்கு வீண் பேச்சாய் தோன்றினதே என்பதை சற்று முன் நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு வசனம் 10, நமக்கோ, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் மறுபிறப்பு அடைந்ததினால், பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதினால் தேவனுடைய ஆழங்களை, சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. The disciples were not able to understand the sufferings of the cross. But today, in verse 10, God hath revealed them unto us by His Spirit, because we are born again, and we have been baptized by the Holy Spirit. Therefore, we are able to understand the sufferings of Jesus on the cross. This is the gospel truth. பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்ற சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தை குறித்தும், அடக்கம் பண்ணுதலை குறித்தும், உயிர்த்தெழுதலை குறித்தும் நன்றாகவே அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய மரணத்தை புரிந்து கொள்வதற்கு, உயிர்த்தெழுந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதின நிருபங்களை வாசிக்கும் பொழுது அதன் முழு சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. அதான் சுவிசேஷமாக இருக்கிறது.
சுவிசேஷம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் அடக்கம் பண்ணப்படுதல், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இதுதான் சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. When the 12 disciples was baptized in the Holy Spirit, they understood completely the message of the cross, of the sufferings on the cross, and the death of Jesus and his resurrection. Today, as believers in Christ, when we read and understand the letters written by Apostle Paul regarding the crucifixion and the death and the resurrection of Jesus, we can have the whole truth about the gospel. The gospel is the message of the crucifixion of Jesus on the cross and the death of Jesus and the resurrection of Jesus Christ. This is the gospel truth. Thank you for watching and listening. Please like, comment, share and subscribe. Thank you.